யூகேனுடைய நதர்ன் ஐலண்ட் பகுதியில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட்ல இடம்பெற்ற கலவரங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த கலவரங்கள்ல மைக்ரன்ஸினுடைய பல வீடுகள் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பலருடைய கடைகளும் உடைக்கப்பட்டிருக்கு. இது பிரித்தானியா முழுவதும் பரவுவதற்கான அபாயம் இருந்தது அப்படின்றதுனால போலீசாரும் யூகேனுடைய அரசாங்கமும் இணைந்து கொண்டு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மைக்ரன்ஸ் குறிவைக்கப்பட்டு இவங்க தாக்கப்பட்ட சம்பவங்கள்ல மிக முக்கியமான ஒரு தகவல் பிரித்தானியாவினுடைய ஒரு லோக்கலால வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவை சேர்ந்த ஒரு மைக்ரன்ஸ் இந்த பாதிப்புகள்ல எப்படி பாதிக்கப்பட்டார், இவருக்கு என்ன ஆனது அப்படின்ற திடுக்கிடக்கூடிய விஷயங்களை இவர் அவருடைய சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கார். 40 வயதுகள் இருக்கக்கூடிய கேஹோம்ல வேலை செய்யற ஒரு மைக்ரண்ட், ஒரு இந்தியர். இவர் இந்த கலகக்காரர்களால தாக்கப்பட்டிருக்கார். தாக்கப்படுறதுக்கு முன்னால இவரை சுற்றி வளைத்த பலர் இவரை துரத்தின ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உயிர் ஆபத்தோட அச்சத்தோட ஓடிய இவரை துரத்தி பலர் போயிருந்ததாகவும், இவர் மேல நிறைய கருத்துகள், நிறைய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும், உயிருக்கு பாதிக்கப்பட்ட இவர் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீடுகள்ல பாதுகாப்பு கேட்ட ஒரு சம்பவம் தன்னை மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்கிறார். இப்படியான பல கடைகள் உடைக்கப்பட்டிருக்கு. மைக்ரன்ஸுக்கு சொந்தமான வாகனங்கள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இவங்களுடைய வீடுகளும் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடுகள்ல இருந்தவங்க இந்த வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. எரித்ரியா நாட்டை சேர்ந்த யூகேல அசைலம் கோரி இருக்கிற ஒருவர் இந்த இடத்துல, அதாவது பெல்ஃபாஸ்ட்ல ஒரு கடை வச்சிருந்திருக்கார். இந்த கடையும் இந்த தாக்குதல்காரர்களால உடைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கடையில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான பொருட்களும் இதனால இவர் இழந்திருப்பதாக சொல்லப்படுது. இனிமேல் பெல்ஃபாஸ்ட்ல இருக்கிறது அப்படின்றது என்னால முடியாது. வேறு இடங்கள், பாதுகாப்பான இடங்கள், மைக்ரன்ஸ் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய, எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய இடங்களுக்கு நான் மாறுறதுக்கான முயற்சிகளை செய்கிறேன். அசைலம் கோரிக்கையாளராக யூகேல வந்திருந்தாலும் ஒரு வியாபாரத்தின் மூலமாக பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்திற்கு, அதாவது எக்கனமிக்கு தன்னுடைய முழு பங்களிப்பையும் நான் வழங்கி கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட என்னுடைய கடை உடைக்கப்பட்டது அப்படின்றது மிகுந்த வருத்தமா இருக்கு என்ற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இது யூகேல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில இருக்கு. இன்ஸ்டாகிராம்லையும் தொடர்பு கொண்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக யூகேல வேலை செய்யக்கூடியவர்களுடைய உறவினர்கள், இந்தியாவில், இலங்கையில, வேறு நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மைக்ரன்ஸ் டார்கெட் பண்ணப்படுறாங்க, மைக்ரன்ஸுக்கு எதிரான விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது அப்படின்றது எந்த அளவு தூரம் பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூகேனுடைய அரசாங்கம் இதனை உடனடியாக நிவர்த்தி செய்திருந்தாங்க. உடனடியாக இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பரவமாக இருந்திருந்தா யூகேனுடைய பல இடங்கள்ல, மைக்ரன்ஸ் செறிந்து வாழக்கூடிய இடங்கள்ல இந்த தீ பரவப்பட்டிருக்கும். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பரவமாக இருந்தா தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள், இப்படியான இடங்கள்லையும் இது பரவக்கூடியதாக இருந்திருக்கும். அப்படி இல்லாம உடனடியாக இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அதுலயும் குறிப்பாக பெல்ஃபாஸ்ட் நகரத்துல இதற்கு எதிராக, அதாவது மைக்ரன்ஸுக்கு ஆதரவான ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு போராட்டமும் நடைபெற்றிருக்கு அப்படின்றதும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. யூகேனுடைய பிரித்தானிய மக்கள் இதற்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை. இந்த மைக்ரன்ஸால ஏற்படக்கூடிய நலவுகள், இல்ல மைக்ரன்ஸோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பல்லின சமூகம் இருக்கிறது அப்படின்றது யூகேனுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அப்படின்றத விட வெளிநாடுகளுக்கு மத்தியில யூகே தனித்து தெரிவதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கு அப்படின்றதுனால இதற்காக மக்களினுடைய ஆதரவு பெருகி வருது. மக்கள் இந்த மைக்ரன்ஸுக்கு ஆதரவாக இப்போ வெளியே வர தொடங்கி இருக்காங்க. இந்த சம்பவங்கள், இந்த வன்முறை சம்பவங்கள், இந்த கலகங்கள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு குழுவால நடத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்துக்கு மிகவும் சத்தமாக சொல்ற ஒரு சமூகமாக இப்போ இவங்க மாறிட்டு இருக்காங்க. பெல்ஃபாஸ்ட்ன்றது எல்லோரும் வாழக்கூடிய மனிதர்கள், அதாவது பல இனங்கள், பல மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதுல இவங்களுக்கான பாதுகாப்புகளை லோக்கல்ஸ் ஆகிய நாங்க தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் இந்த மக்கள் சொல்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு மத்தியில இந்த வன்முறை சம்பவங்கள்ல 13 பேருக்கு 35 ஆண்டுகள் வரையில தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த 35 ஆண்டுகள் தண்டனை அப்படின்றது ஏற்கனவே ஒரு வன்முறை சம்பவம் யூகேல நடைபெற்றிருந்தது. ஒரு பஞ்சாபி இனத்தை சேர்ந்தவரால ஒரு கொலை நடத்தப்பட்டிருந்தது. அந்த கொலையாளிக்கு கிடைக்கப்பட்ட தண்டனையை விட அதிகப்படியான தண்டனை இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த 14 பேருக்குமான தண்டனையானது இனிமேல் யூகேல இனமுறுகலை தோற்றுவிக்கக்கூடிய வகையிலான ஆர்ப்பாட்டங்கள், அதுவும் போலீசாருக்கு எதிரான ஒரு வன்முறையில ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றதும் இப்போது சொல்லப்படுகிறது. இப்படியான கலகங்கள், இப்படியான வன்முறைகள், இன ரீதியான வெறுப்பை கக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு அதிகப்படியான தண்டனைகள் எதிர்காலத்திலையும் வழங்கப்படும். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்
வேண்டும் அப்படின்றதும் நதர்ன் அயர்லாந்தினுடைய அரசியல் மட்டத்தில இருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. மைக்ரன்ஸினுடைய முக்கியத்துவம் அப்படின்றது என்ன? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அமைய இந்த மைக்ரன்ஸுக்கான செட்டில்மெண்ட் பாதைகள் தடைப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் தீவிரமாக பிரித்தானியாவில் ஆலோசிக்கப்பட்டு வருது. அதுல மிக முக்கியமாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ILR அப்படின்றது காலவரையறையின்றி பின்தள்ளப்படும், இதுல பலரும் நாடுகளுக்கு அனுப்பப்படலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வருது. அதுல யூகேனுடைய முன்னாள் துணை பிரதமராக இருந்த ஏஞ்சலா ரேனர் இப்போது அவருடைய மிக முக்கியமான ஒரு கருத்தை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். மைக்ரன்ஸுக்கான செட்டில்மெண்ட் பாதையை நீக்குவது அல்லது அதனை எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதற்கு யூகே அரசாங்கம் எப்போதுமே துணை போகக்கூடாது என்ற விஷயத்தை இவர் சொல்லியிருக்கார். ஏஞ்சலா ரேனரை பொறுத்தவரையில அவர் எப்போதுமே இந்த உழைக்கும் வர்க்கத்தோட இருக்கக்கூடிய ஒருவர். சில பல விமர்சனங்களால இவர் அவருடைய துணை பிரதமர் அப்படின்ற பதவியை இழந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறது அப்படின்றதுல மிகவும் பிரதானமாக பார்க்கக்கூடிய லேபர் கட்சியினுடைய மிக பிரதானமான ஒரு அரசியல்வாதியாகவும் இவர் இனங்காணப்படுறார். அரசியல்ல இருக்கும் போதும் சரி, அரசியலுக்கு முன்னாலேயும் சரி, யூனிசன் அப்படின்ற லேபருக்கு சாதகமான, லேபர் அப்படின்றது கட்சி கிடையாது, யூகேல வேலை செய்யற மக்களுக்கு சாதகமான கருத்துக்களை வழங்கக்கூடிய இந்த யூனிசனோட இணைந்து பணியாற்றியவர் தான் ஏஞ்சலா ரேனர் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். லண்டன் நகரத்துல இந்த யூனிசன் அமைப்பானது பல ஆர்ப்பாட்டங்கள், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து உரைகள் ஆற்றுறது, லேபருக்கு சாதகமான, அதுவும் குறிப்பாக இந்த கேர் ஒர்க்கர்ஸுக்கு சாதகமான விஷயங்களை சொல்றது, கேர் ஒர்க்கர்ஸுக்கான செட்டில்மெண்ட் பீரியட் 15 வருஷங்களாக மாற்றப்படுமாக இருந்தா அதுல ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த யூனிசன் செயல்பட்டு வருது. யூனிசனுடைய இப்போதைய லேட்டஸ்டான ஒரு அப்டேட் இல்ல லேட்டஸ்டான ஒரு ப்ரொபோசல் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் விசாக்கள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஒரு ஸ்பான்சருக்கு கட்டுப்பட்டிருக்கிற இந்த சிஸ்டம் ஆனது முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும். யூகேல வேலை செய்யற எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஜாப் மாறக்கூடிய சுதந்திரம் வழங்கப்படணும். ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள்லையும் இந்த ஒரு மாற்றம் கொண்டு வரப்படணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை இப்போ யூனிசன் முன்வைக்குது. இது எந்த அளவு தூரம் சாத்தியமாக இருக்கும், இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்ற உங்களுடைய அபிப்பிராயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளுங்க. கமெண்ட்ல நீங்க அதை சொல்லலாம். ஏன்னா இப்படியான ஒரு ஓபன் ஒர்க் பெர்மிட் கொடுக்கப்படுமாக இருந்தா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்லேவரி முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். யூகேல வேலை செய்யற எல்லாருக்குமே இந்த ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் ஆனது இனிமேல் நியாயமாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. இது இப்படி இருக்கும்போது லண்டன் பகுதியில ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கு. 7 பேர் வரையில ஒரு இந்திய வம்சாவளியினரை துரத்தி அவரை கத்தியால் குத்திய ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சதால் பகுதியில இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடந்த புதன்கிழமை அன்று இரவு 26 வயதான ஒரு நபர் கத்தியால குத்தப்பட்டிருக்கிறார். குத்தப்பட்டவர் உயிரிழந்திருந்தார். இதன் சந்தேகத்தின் பேர்ல 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. நள்ளிரவு நேரத்துல இந்த கொலை சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு இனவாத தாக்குதலா அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பெல்ஃபாஸ்ட்ல இடம்பெற்ற சம்பவமானது மற்ற இடங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஏற்கனவே யூகேனுடைய போலீஸ் தரப்புல இருந்து சொல்லி இருந்தாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது இருக்குமா இல்ல இது வேறு ஒரு வன்முறை சம்பவம் அப்படின்ற வகையில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த 7 பேர் கைது செய்யப்பட்டு அதுல 6 பேர் இப்போது பெயில்ல விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவர் பிரதான சந்தேக நபராக தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். இப்படியான சம்பவங்கள் பார்களை சுற்றி இன்னும் பல இடங்கள்ல நடக்கிறதும் வளமையா இருக்கு. ஆனா இது இனவாத தாக்குதல் அப்படின்றது இதுவரையில உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படல. எது எப்படி இருந்தாலும் 7 பேர் சேர்ந்து ஒருவர் கத்தி குத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறது அப்படின்றது மிகவும் கொடுமையான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்க. 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம சேனல் போய் கொண்டிருக்கு. நிறைய ஆதரவு, தொடர்ச்சியாக வீடியோக்களை கன்சிஸ்டண்டா பாக்குறீங்க அப்படின்றதுக்காக நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியான ஆதரவையும் தருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தொடர்ச்சியான ஊக்கத்தையும் வழங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.